ஐயோ கரண்ட் வரலையே, 3 மணி நேரம் ஆச்சு. நான் எவனையாவது விழுக்கணும்டா. மகனே மகனே இங்க வாப்பா. மகனே சொல்லுப்பா. இங்க வருப்பா. அப்பா வரேன் அப்பா வரேன். கரண்ட் இல்லடா, கரண்ட் இல்ல கரண்ட் இல்ல கரண்ட் இல்ல கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லாத என்னையா போட்டு அடிக்கிறா? கரண்ட் வர வைடா. கரண்ட் வருது. கரண்ட் வர வைடா. போடா கரண்ட் வர வைடா. வீட்டு விட்டு போடா. அப்பா வச்சேன்னு பாக்குறான், மரியாதை கொண்டு சொல்லிட்டேன். கரண்ட் என்ன ஈபி ஆள நானு? கரண்ட் நான் அப்படியே கரண்ட் வந்து முடியும். ஏய் 3 மாசம் முன்னாடி வரைக்கும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் தூங்காம இருக்க காரணம் நீதான்டா. அது உனக்கு சுகரு பிரஷர் எல்லாம் இருக்கு, மாத்திரையை போட்டு தூங்கணும். சுகரா உனக்கு ஒரு மகன் அப்ப சுகரு எவரு? டேய் பார், ஒழுக்கமா எனக்கு தெரியாது. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? அன்னைக்கு நீ என்னடா சொன்ன? அன்னைக்கு என்னடா சொன்ன? பா நீ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம என்ன பண்றோம், ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறோம். தமிழ்நாட்டை மாற்ற போறோம். நம்ம தமிழ்நாட்டை மாற்ற போறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் முக்கியமா. ஆமா, என்ன அரசியல் பேசணும்னு பார்க்காதீங்க. இதுக்கப்புறம் அப்படிதான் எல்லாம் அப்படிதான். பெண்களுக்கு முக்கியமா அம்மாக்கெல்லாம் வந்து இங்க வந்து பாதுகாப்பு வேணும். பையன் ரொம்ப கருத்தா பேசுறானீங்க. ஆமா, எனக்கு இன்னும் மண்டையை கழுவுன மாதிரி இருக்கு. மண்டையெல்லாம் கழுவுல. இங்க பேரு நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வரோம். அண்ணன் அரசியலுக்கு வந்திருக்காரு, புரியுதா? சீமானா? சீமானா? சீமான் இல்லப்பா, அஜயன் வந்திருக்காரு. அஜயன் வந்திருக்காரு. அஜயன் ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு போட்டுருங்க. எங்க அப்பா வரதான் ஓட்டு போட்டுருங்க. நம்ம பையன் வர இப்படி கேக்குறான். என்னது என்னது? அந்த கட்சிக்காரங்க எப்ப நினைக்கிறியா? இந்த கட்சிக்காரங்க எப்ப நினைக்கிறியா? சரி இது பாப்போம். நீ போட்டு ஓட்ட போட்டு பாப்போம்ப்பா. சரி போ. என்ன பாப்போம்னா? அதெல்லாம் போட்டுருவாரு கண்ணே, நான் பாத்துக்கிறேன். நீ போட்டுருவ. இவர் என்ன பாப்போம். பாரு, நீ சிரிக்காத, எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ சிரிக்கிறத பார்த்தா அந்த ஆளுக்கு தான் நீ ஓட்டு போடுவ, எனக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லப்பா ஓட்டு போட்டுருவ. நீ சின்ன பையன், உனக்கு தெரியாது. ஓட்டு போட்டுருவியா? நீ போட்டுருவியா? தம்பி 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 புடுங்கி வச்சாலும் ஓட்டு போட சொன்னேல, ஓட்டு போட சொன்னேல, இன்னைக்கு தூக்கல. அது கரண்ட் வரும். கரண்ட் ஏதோ லைன்மேன் ஏதோ பிரச்சனை. அணில் ஓடிச்சாம்பா லைன். நான் பேசுறேன், நான் பேசுறேன். அதெல்லாம் கேட்க முடியாது. எனக்கு கரண்ட் வரணும்டா, கரண்ட் வரணும். கரண்ட் வா. அம்மாவும் தூங்கல, அம்மாவும் தூங்கல. எதுக்குங்க போட்டு பள்ளியை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? பிள்ளையாது கரண்ட் இல்ல, கரண்ட் இல்லடி, கரண்ட் இல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாசம் 1000 ரூபாய் வந்துருச்சா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். எனக்கு ஏதோ வராத மாதிரியே தோணுது. வரலையா? வந்திருக்கு. 1000 வந்திருக்கு. இந்த மாசம் வரல. மகளிர் உரிமை தொகையில உரிமையை தூக்கி இருப்பாங்க. மகளிர் தொகைன்னு வந்திருக்கும் பாரு, செக் பண்ணு. நானும் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன், எதுவுமே வரல. எனக்கு இப்ப 2500 ரூபாய் வரணும்டா. 2500 ரூபாய 250 ரூபாயா பிரிச்சா 10 250 10 250 ரூபாய் 10 கோட்டுடி. 10 கோட்டு இல்லம்மா, 10 கோட்டு வாங்க முடியாது இன்னைக்கு. 250 10 பிரிச்சா கூட கோட்டுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. 30 ரூபா வாங்குறாங்க. அது போன ஆட்சியில வாங்கினாங்க. நான் கேட்பேன். நீ ஒயின் ஷாப் போயிருக்க இல்லம்மா, வெளில பேசிக்கிறாங்க. எனக்கு முன்னாடி இவன் முக்காடு போட்டுக்கிட்டு ஒயின் ஷாப்ல நின்னு 30 ரூபாய் பல்ல அடிச்சு கொடுத்துருவேன். சத்தியமா கிடையாது. நான் மாமா நம்பாத. நான் ஆய்வு போனேமா, நீ போனியான்னு பார்க்க போனேன். 1000 ரூபாய் வரல. இந்த மாசம் ஒரே ஒரு நல்லது, கரண்டே இல்லனா கரண்ட் பில் வராது. வராதுல்ல. இப்ப பேசியா? இப்ப பேசி 4 மடங்கு வந்து அதிகமாயிருக்கு. இப்படி நடுல வாப்பா, நடுல வா. அப்பா ஏதாவது பேசிட்டு சண்முகம் வாடா, பேசி சண்முகம் வாடா. சொல்ல போட்டு போடா. இங்க பாரு, நீ அடிக்கிற பெத்த கிழமைக்கு அடிக்கிற. சரி, போற வரலாம் கூட்டு அடிக்கிறது நல்லா இல்ல. பாத்தீங்க அன்னைக்கு என்னடா சொன்ன? அப்பா உன் கூட ரோட்ல போற எல்லாரையும் பார்த்து ஓட்டு போட வைப்பா. ஒரு மாற்றம் வேணும், மண்ணாங்கட்டி வேணும், மயில் வேணும். சொன்னியா இல்லையா? சொன்னியா? அந்த சண்முகம் தான் என்னைய பார்த்து எச்சகாரி துப்புவான் போகும்போது வரும்போதுலாம். அது ஓட்டு போட வச்சேன். என்னைய பார்த்து திட்டாண்டாவே, என்னையா உன் பேச்சை சொல்லிதான்டா ஓட்ட போட்டேன் அப்படிங்கிறான். அதனாலதான்டா அவனை வச்சு உன்னைய அடிக்க வச்சு பழி தீர்த்துக்கிட்டேன். ஆமா, போய் சமைச்சு எடுத்துருவா. போ வெளியே போய் வாங்கிட்டு வாங்க. ஏன்? அப்பா நான் போய் வாங்கிட்டு 6 சிலிண்டர் எப்படா வரும்? எப்போ வரும்? ஏங்க நம்ம பையனை புட்டி இந்த அடி அடிக்குங்க? பாவம்ல, அவனுக்கு ஒரு ஆசையா இருந்துருக்கும். அதான் சொல்லி இருக்கான். உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? அவன் சொன்ன
ஏன் நீங்க போய் ஓட்டு கேளு நல்லா கேளு வயசான காலத்துல அன்னைக்கு என்ன தெரியுமா செஞ்சான்? ஓட்டு போட முடியாதுடான்னு சொன்னதுக்கு அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? இல்லையா ஒரே புள்ள கல்ல ஓட்டுக்குள்ள போடுறேன் அடுத்து போடுறியா போடுற இல்ல ஒன்னு போடுறேன் போட்டுருணும் இல்லன்னா போச்சு அவ்வளவுதான் புள்ள இழந்துரும் போட்டு கழுத்து அறுத்துக்க அழுதலே சாதிச்சு ஓட்டு போட வச்சாஜி. அதுக்கு மாற்றம் வேணும் போ. உங்க பிள்ளை பின்ன எப்படி இருக்கும்? உங்கள மாதிரி தானே இருக்கும். ரத்தம் தான் ரத்தம் ஏடா என்ன ரத்தம்? ரத்தம் ஒரே நம்ம ரத்தம் எத்தனைடா இருக்கு? சாதி வாரி கணக்கெடுப்பு. சாதியா எங்க சாதி எப்படா நடத்தீங்க? போராட்டம் நடத்துறீங்களா? என்னடா நம்ம ரத்தம் எத்தனை இருக்குடா? ரத்தம் குறைஞ்சாலும் இருப்பா இங்க பாரு. நம்ம ஆட்சியில அவர் ஆட்சியில சாதிலாம் கிடையாதுப்பா. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்ப ரேஷன் கடைக்கு போ. நான் ரேஷன் கடைக்கு போக மாட்டேன். நானும் போக ஆமா, மாட்டேன். ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல, ஆண் இடையாளருக்கு ஆண், பெண் இடையாளருக்கு பெண். இத போடுற வரைக்கும் நான் வர மாட்டேன். அந்த ரேஷன் கடைக்காரன் என்னைய பார்த்து சில்லறை குடுறான்ற டீத்தல வாங்கி மூஞ்சியை காட்டுறான். எங்க ரேஷன் கடைக்கு போனா 3000 ரூபாய் வரை கேக்குறாங்க எக்ஸ்ட்ரா. வந்து மாமூல் கேட்டுட்டு போய் எழுத்த வீட்டு பொம்பளை போய் கோதுமை கொடுங்கிறான். நான் கேட்டா கோதுமை காலிங்கிறான். நீ போடா. நான் வந்து ஒரு அங்க பெண் இடையாளர் வந்தாதான் நான் போவேன். நான் ஒரு படிச்ச பட்டதாரி, என்னால ரேஷன் கடைலாம் நிக்க முடியாது. எனக்கும் ஒரு படிச்ச பட்டதாரியா? ஆமா, வேலை இல்லாம வீட்டுல இருந்தா காசு தரேன்னாங்கல்ல, எங்கடா காசு? 4000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. எங்கடா காசு திருண்டிட்டியா? இல்ல சத்தியமா வரல. எங்க தருவாரு. எப்ப தருவாருப்பா. எனக்கு வேணும், இப்ப வேணும்ல. இப்ப வேணும். படிக்க வச்சதுக்கு 4000 ரூபாய் நம்புனா என்ன தம்பி இப்படி பண்ணிவிட்டாங்க நம்மள? சரி குடு பிள்ளைய நீ ஓவரா அடிச்சுட்டோம். நினைச்சு அப்பப்ப பொறுமையா அடிக்கும். தம்பி தப்பா எடுத்துக்காத. அந்த சிங்க பெண்ணை மட்டும் வேற ஒழுக்கம் சரியா? அந்த ரீல்ஸ மட்டும் கம்மி பண்ணு. எரிச்சல் எரியுதா? எரியாத இடம் தான் எரியுது எனக்கு. நம்ம பையனே ரீல்ஸ் போட்டுட்டு தாங்க இருக்கான். அது என்னன்னு கேளுங்க. அப்பா சத்தியம் உனக்கு பக்கத்துல ரீல்ஸ் போட்டு நீதானா? அப்ப அந்த எம்எல்ஏக்கு கார் கீழே போய் கேமரா புடிச்சது நீதானா? அது முகர வேண்டாதே. அது பக்கத்து வீட்டுக்காரன். நான் இல்ல. நான் பக்கத்து வீட்டு பரமேசாமா. நான் இல்ல. சரி போ. போ தூங்கு போ. நீ போய் வேலையை பாரு போ. என்னதான் இருந்தாலும் நம்ம பையன் இப்படி போட்டு அடிச்சிருக்க கூடாது. சொல்றேன் அடுத்து. அப்பா ஒன்னு கேப்பேன். என்ன? இவ்வளவு அடிச்சல்ல, சின்ன வயசுல அடிச்சா மட்டும் நைட்டு புரோட்டா வாங்கிட்டு வருவல்ல. இப்ப எனக்கு ஆடி ஆஃபர்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்கப்பா. சரி வரியா? 1000 ரூபாய் கொடுத்து நான் போய் ட்ரெஸ் வாங்கி. இந்த 2 ரூபா எதுக்கு? 2 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்குடா. 2 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸா? 2 ரூபாய்க்கு பஸ்ல கூட போக முடியாது. ட்ரெஸ் எங்க? 100 கோடி ரூபாய் நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு கொடுக்கும் போது 100 ரூபாய் ட்ரெஸ் 2 ரூபாய்க்கு வாங்குடா. கோமணத்தை கட்டுறா 2 ரூபாய்க்கு. போடா. ஆடி ஆவணி அம்பாசி போடா. எல்லாத்துக்கும் அதை வந்து இது பண்ணக்கூடாது, கணக்கு பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். இது குடும்பம் வேற, அரசியல் வேற. சும்மா குடும்பத்துக்குள்ள கொண்டு வராது நீ சொல்லிட்டேன். அம்மா சரி விடு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதான், போயிட்டு பார்த்துட்டு நல்லா விமர்சையா கொண்டாடலாம். பார்க்க நான் நம்மளும் போய் இல்லை என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டோம். கேசரியே நமுத்து போச்சு, கிச்சடிக்கு என்னடா வேலை? அது வேறப்பா. பிரியாணி அண்ணன் கிண்டுனா கிச்சடி கூட பிரியாணி மாதிரி இருக்கும். என்ன பிரியாணி மாதிரி இருக்கும்? துரு பிடிச்ச நேரம் அது மாதிரியா? அந்த துரு பிடிச்ச சிலிண்டர் எடுத்து வாயில போடா. இல்ல ஒண்ணு இல்ல, பரவாயில்ல சொல்லு. அப்பா தப்பா எடுக்க மாட்டேன். இல்ல ஒண்ணு இல்ல, பரவாயில்ல சொல்லு. சரி செஞ்சது நடந்து போச்சு. புள்ள பேச்ச கேட்டு ஏமாந்துட்டேன், புரியுதா? நான் திருந்திட்டேன்ப்பா, சத்தியமா தெரிஞ்சுட்டேன். சண்முகம் பாப்பா, சண்முகம் பாப்பா, ஏமா பிள்ளைய போட்டு அடிச்சு தப்பா எடுத்து. ஆமாங்க, நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீங்க தான் கேட்கவே இல்ல. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரு தவறான முடிவு எடுக்க மாட்டேன். இனிமே நீ அரசியல்ல மாற்றம் மண்ணா வெட்டி மயிர் கட்டின்னு எவ்வளவு வந்து சொன்னா நம்ப கூடாது. நம்ப மாட்டேன். சரியா? வீட்டுல இருக்கவங்களையும் டார்ச்சர் பண்ணி இது பண்ண நம்ப மாட்டோம். அதனால குடும்பமே நாசமா போகும். அதனால நம்ம இது வரைக்கும் அரசியல்ல பழகுனவங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாதான் நாடு நல்லா. ஆமா கரெக்டா? இப்பதான் தெளிவா பேசுறேன். ஆமாண்ணா.
அதனால வருகிற எலெக்ஷன்ல நம்ம எல்லாம் அண்ணாமலை அண்ணனுக்கு ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்கும், சத்தியமா கிடைக்கும். இங்க பேரு அப்பா குடிக்கிறாருன்னு சொன்னல, மதுவுக்கு எதிராக அவர் வந்து மாநாடுலாம் நடத்திருக்காரு. நம்ம வந்து நடத்துறோம். என்ன சொல்றீங்க? அப்படியே பண்றோம். போட்டுக்கலாம். சண்முகம் எனக்கு புள்ள வேலை